இந்த வீடியோவில் என்சிஆர்டி ஹிஸ்ட்ரி கிளாஸ் 12 சாப்டர் 13 ஆன மகாத்மா காந்தி அந்த நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்டோட பார்ட் 4 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து அ பீப்புள்ஸ் லீடர். 1922 காந்திஜி வந்து இந்தியன் நேஷ்னலிசத்தில் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கொண்டு வராரு. அது என்ன அப்படின்னா, பிப்ரவரி 1916 அப்போது பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியோட ஓப்பனிங் அப்போ ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருப்பாரு. அந்த ஸ்பீச்சில் இந்தியாவில் வெறும் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் வந்து இன்டெலெக்சுவல்ஸ், அதாவது வந்து லாயர்ஸ், டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கலாக வந்து ஹையர் பொசிஷன் இல்லைனா லீடராக இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த நேஷ்னல் மூமெண்ட்லலாம் வந்து கலந்துக்கிறாங்க. ஆனால் இந்தியாவோட மேஜர் பாப்புலேஷன் பார்த்திங்க அப்படின்னா பெசன்ஸ், ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ் தான். அவங்க வந்து பெரும்பாலான அளவில் இந்த மாதிரியான மூமெண்ட்ஸில் வந்து கலந்துக்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். ஸோ அவங்களும் வந்து இந்த மாதிரியான மூமெண்ட்ஸில் வந்து கலந்துக்கணும், அந்த மாதிரி தான் வந்து இந்த நேஷ்னல் மூமெண்ட் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பார். இந்த 1922 அதை வந்து நிறைவேற்றவும் செய்கிறாரு. அவரோட நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்டில் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா பெசன்ஸ், ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸாக தான் வந்து இருக்காங்க. இந்த பெசன்ஸ், ஒர்க்கர்ஸ்லாம் வந்து இவரை வந்து பெரிய லீடராக வந்து பார்க்குறதுக்கு காரணம், இவங்களை வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து காந்திஜியை மதிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து அவங்கள மாதிரியே எளிமையாக வந்து ட்ரெஸ் வந்து போட்டுக்க ஆரம்பித்தார். அதாவது காதி ட்ரெஸ்ஸஸ், வெறும் வந்து வேஷ்டி மட்டும் தான் கட்டிட்டு மேலே ஒரு துண்டு மாதிரி போத்திக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் ட்ரெஸ் தான் வந்து காந்திஜி வந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதே சமயத்தில் மற்ற லீடர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று வந்து வெஸ்டர்ன் சூட், அப்படி இல்லைன்னா வந்து இந்தியன் பன்காலா, அதாவது இந்தியன்லேயே கொஞ்சம் வந்து ரொம்ப ஒரு நல்லா இருக்கிற காஸ்ட்லியான இல்லைனா வந்து கொஞ்சம் பைஜாமாஸ் அந்த மாதிரியான ட்ரெஸ் போடுறது, இந்த மாதிரி தான் வந்து இருந்திருப்பாங்க. பட் இவர் மட்டும் சிம்பிளாக வந்து தோத்தியில் வந்து வந்திருப்பார். இவர் வந்து 1921 சவுத் இந்தியாவை வந்து சுற்றி பார்க்க போகும்போது அவர் மொத்தமாக அவரோட ஹெட்டை வந்து ஷேவ் பண்ணிவிட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு இந்த காதி துணிக்கு வந்து மாறியிருப்பார். சிம்பிளாக இந்த வேஷ்டி கட்டிட்டு இந்த மாதிரி வர மாதிரி வந்து மாறியிருப்பார். இது வந்து 1921 சவுத் இந்தியாவை சுற்றி பார்க்க வரும்போது. இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த காதி துணியெல்லாம் வந்து அவர் அணிய ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சக்கராவில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார். அதாவது அந்த ஸ்பின்னிங் வீல் இருக்கும் இல்லையா, அந்த தறி, அதாவது அந்த வேஸ்ட்லாம் செய்கிறாரு. ஸோ அந்த ஸ்பின்னிங் வீலில் அவரே வந்து அவரோட ஆடைகள்லாம் வந்து நெய்ய ஆரம்பிக்கிறாரு. மற்றவங்களையும் இந்த மாதிரி வந்து பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணுறாரு. இவர் வந்து இந்த ஸ்பின்னிங் பண்ணுறது மூலிமா வந்து எதை பிரேக் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் கேஸ்ட் சிஸ்டத்தை, அதாவது வந்து இந்த கேஸ்ட்டை சேர்ந்தவங்க தான் வந்து இந்த வேலையை வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருந்திருக்கும். அதை வந்து உடச்சி யார் வேணாலும் எந்த வேலை வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மென்டல் லேபர் அண்ட் மேனுவல் லேபருக்கு நடுவில் இருந்த ஒரு பவுண்டரிஸை வந்து உடச்சிருப்பாரு. இவருமே அந்த தறி, அதாவது அந்த ஸ்பின்னிங் வீலை வந்து சுற்றுறதுனால மற்றவங்களும் வந்து சரி இதெல்லாம் வந்து தவறு கிடையாது, இது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து மாறியிருப்பாங்க. இவர் வந்து அந்த சக்கராவில் வந்து அந்த துணி வந்து, அதாவது ஸ்பின்னிங்கில் வந்து துணி வந்து நெய்கிறார் இல்லையா, இதை வந்து நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து டெக்னாலஜி, மிஷின்ஸ் இது எல்லாமே வந்து க்ளோரிஃபை பண்ணாமல் இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து க்ளோரிஃபை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து காந்திஜியை நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு காந்திஜி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இது வந்து ஒரு டெக்னாலஜியை வந்து அழிக்கிறது கிடையாது, இதுவுமே வந்து ஒன் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி தான். இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கும். நீங்கள் சொல்கிற டெக்னாலஜி மூலயமா வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் தான் போகும். அதனால் இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து காந்திஜி வந்து சொல்லியிருப்பார். இந்த பிக்சரில் கொடுத்துருக்கிறது தான் வந்து அந்த ஸ்பின்னிங் வீல் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, வரலாற்றாளர் ஹிஸ்டாரியனான ஷாஹித் அமீன்கிறவருக்கு வந்து காந்திஜியோட ஒரு இமேஜ் வந்து கிடச்சிருக்கும், லைக் வந்து லோக்கல் ப்ரெஸ் மூலயமா. என்ன அப்படின்னா, ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேசத்தில் காந்திஜி வந்து பெசன்ஸ் கூட இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து காந்திஜியை பற்றின நிறைய ரூமர்ஸ், அவரை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் மூலிமா இவருக்கு வந்து தெரிய வந்திருக்கும். குறிப்பாக பிப்ரவரி 1921 பார்த்திங்க அப்படின்னா, காந்திஜி போகிற எல்லா இடத்துலையும் வந்து க்ரௌட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை பற்றி நிறைய நியூஸ் பேப்பர்லாம் வரும். ஒன் ஆஃப் த நியூஸ் பேப்பரில் கொடுத்துருந்த டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு ஹிந்தி நியூஸ் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கோரக்பூருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காந்திஜி வந்து கிளம்புவார். கோரக்பூருக்கு வந்து ட்ரெயினில் வந்து கிளம்புவார். அப்படி கிளம்பும்போது பாத்னி அப்படின்ற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த கோரக்பூருக்கு போகிற ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15,000 to 20,000 பேர் வந்து இருந்திருக்காங்க, அதாவது அவரை பார்க்கறதுக்காகவே. இது மட்டும் இல்லாமல் நுங்கர், டியோரியா, கௌரி பஜார், சௌரி சௌரா, குஷ்மி, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான நிறைய ஸ்டேஷன்ஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இவரை பார்க்கறதுக்குனே மக்கள் வந்து கூட்டமாக வந்து நின்றுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக குஷ்மி அப்படின்ற ஒரு ஸ்டேஷனில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஸ்டேஷன் வந்து ஒரு மலைக்கு நடுவில், ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்குது. அந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஸ்டேஷனில் கூட
கிட்டத்தட்ட அதாவது 10,000க்கும் குறையாத பீப்புள் வந்து இவர பார்க்கறதுக்காகவே வந்து நின்றுருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க பார்க்க வந்த எல்லாரும் வந்து அவங்களோட அன்ப வெளிப்படுத்துறதா இருக்கட்டும், அழுகுறதா இருக்கட்டும், இந்த மாரியான நெறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. இதே மாரி டியோரியா அப்படின்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, காந்திஜிக்கு வந்து டொனேஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அப்ப அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "இத வந்து இங்க குடுக்காதீங்க. இத நீங்க வந்து கோரக்பூர்ல வந்து குடுங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருப்பாரு. என்னதான் இருந்தாலும் சௌரி சௌரால பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மார்வாரி வந்து அவர் கையில வந்து கொஞ்சம் விஷயத்த வந்து சம்வாட் மணி அந்த மாரி வந்து குடுத்துட்டு போயிருவாரு. இதுக்கப்புறம் அந்த கோரக்பூர்ல இறங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு துண்டு மாரி வந்து விரிக்கிறாங்க. அந்த துண்டுல வெறும் காசும், பணமும் மழை மாதிரி வந்து கொட்டுது அப்படின்ற மாரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு காந்திஜிய வந்து மதிச்சிருக்காங்க. அவர் சொன்னதுனால இந்த கோரக்பூருக்கு வந்து நெறைய வந்து காசு, பணம் வந்து அந்த மொமெண்ட்ஸ்க்காக வந்து அதாவது அந்த நேஷனலிஸ்ட் மூமெண்ட்ஸ்க்காக வந்து பணம் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அந்த இடத்துல கோரக்பூர்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 நிமிஷத்துக்கு காந்திஜி ஓரளவுக்கு நின்றுருக்காரு. அப்ப நெறைய பேர் காந்திஜிய வந்து நேர்ல வந்து பார்த்துருக்காங்க. அது அவங்களோட பெரிய பிளெஸ்ஸிங்ஸா வந்து பார்க்குறாங்க அப்படின்ற மாரியும் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி அந்த நியூஸ் பேப்பர்ல சொல்லப்பட்ட ரூமர்ஸ் அதாவது காந்திஜிய பத்தியான ரூமர்ஸ் என்னன்னா, அ அ நெறைய ஃபார்மர்ஸ்லாம் என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, காந்திஜி அப்டின்றவரு வந்து நம்மளோட துயரத்த வந்து போக்க வந்தவரு அப்டின்ற மாதிரியான ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்டின்னா, இவருக்கு வந்து ஒரு அ அ அஃபிஷியல்ஸே வந்து அதாவது அந்த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களே வந்து ஓவர் ரூல் பண்ற அளவுக்கு வந்து பவர்ஸ் இருக்கு அப்டின்ற மாரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. இங்கிலீஷ் மொனார்க்ஸ் அதாவது வந்து அந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து டைரக்ட்டா காந்திஜிய வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த மாரியான சில ரூமர்ஸும் வந்து அந்த காலகட்டத்தில இருந்திருக்கு. அது நியூஸ் பேப்பர்ல பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதனால தான் காந்திஜி எந்த இடத்துக்கு வந்தாலும் அங்க இருக்கிற ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து ஓடி போயிர்றாங்க, இல்ல எங்கேயாவது போயிடுறாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு வேள காந்திஜிய யாராவது வந்து ஒரு வில்லேஜஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணா, அவங்களோட வீடு வந்து மிஸ்டீரியஸா வந்து கொலாப்ஸ் ஆயிடுது. இல்லன்னா அவங்களோட கிராப்ஸ் வந்து ஃபெயில் ஆயிடுது. இது எல்லாமே வந்து காந்திஜிய வந்து எதிர்த்தா வந்து நடக்குது அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் தவிர காந்திஜி வந்து காந்திஜி பாபா, காந்தி பாபா, காந்தி மகாராஜா, அப்புறம் மகாத்மா இந்த மாதிரியான பேர்களையும் வந்து அழைச்சிருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. காந்திக்கு இந்த மாதிரியான அடைமொழிகள்ல பெயர்கள் வந்து இருந்திருக்கு அப்படின்ற மாரி வந்து அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம காந்திஜி வந்து நம்மளோட டாக்ஸ வந்து குறைக்க வந்திருக்காரு. அவர் வந்து நமக்கு வந்து ஃப்ரீடம் வாங்கி தர வந்திருக்காரு. நம்மளோட டிக்னிட்டிய வந்து ரீஸ்டோர் பண்ண வந்திருக்காரு. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து காந்திஜிய பத்தி வந்து ரூமர்ஸா பறந்தது. இவரு இதுக்காக வந்திருக்காரு, இவரு இத பண்றாரு. அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து காந்திஜிய பத்தி அப்ப ரூமர்ஸாவும் நியூஸ் பேப்பர்ஸ்லயும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இவரு வந்து தோத்தி, அதுக்கப்புறம் சக்ரால வந்து செய்ற அந்த தோத்தீஸ் மட்டும் தான் வந்து வியர் பண்றார்ல. இத வச்சுமே வந்து நெறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டின்னா, இவர் வந்து பிறப்பால் வந்து ஒரு மெர்ச்சன்ட் கேஸ்ட்ட சேர்ந்தவர். அதாவது வந்து வியாபார குடும்பத்த பிசினஸ்மேன் ஃபேமிலிய வந்து சார்ந்தவரு. ஆனா ப்ரொஃபஷனலா பார்த்தீங்க அப்டின்னா லாயர். இது 2மே ஹையர் பொசிஷன். என்னதான் இருந்தாலும் இவர் வந்து அவரோட லைஃப் ஸ்டைல், லவ் இந்த ஃபார்மர்ஸ்க்காக இது பண்றது, புவர் லேபரிங்க்கு வந்து எம்பத்தி பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு இவர் வந்து ஒரு உண்மையிலேயே வந்து இவரு எப்படி இந்த மாரி இருக்க முடியும்? அப்படின்ற மாரி நெறைய பொலிட்டீஷியன்ஸும் அப்ப வந்து அவர வந்து தப்பா பேசியிருக்காங்க. அதாவது வந்து இவரு இந்த மாரி பணக்கார குடும்பத்திலேருந்து வந்துட்டு இந்த மாரிலாம் வந்து ஏழைங்களுக்காக ஒரு ட்ரெஸ் இல்லாம வராராம். இதெல்லாம் நம்புற மாரியா இருக்கு. அப்படின்ற மாதிரியான கிரிட்டிசைசேஷன வந்து சொல்றாங்க. ஆனாலுமே இவ்ளோ கூட்டம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸ மாத்துனதுக்காக வந்திருக்காது. அதனால காந்திஜி பண்ண எல்லாமே வந்து ஒரு ஜென்யூனான விஷயம் தான். அதனால தான் இவ்ளோ ஃபார்மர்ஸ் வந்து இவரு பின்னாடி இருக்காங்க அப்படின்ற மாரியும் வந்து சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட் அதாவது இந்த நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட் மூலியமா இவர் வந்து காங்கிரஸ நெறைய வந்து வளர்த்துருப்பாங்க. இந்த காங்கிரஸ் வளர்ந்ததுக்கான முக்கியமான இன்னொரு ரீசன் வந்து காந்திஜி மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ்க்கு நெறைய இடத்துல வந்து பிரான்ச்சஸ வந்து இந்தியா ஃபுல்லா வந்து ஓப்பன் பண்ணதா சொல்றாங்க. குறிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரின்சி ஸ்டேட்ஸ்லலாம் பிரஜா மண்டலாஸ் அப்படின்றத வந்து ஓப்பன் பண்றாங்க. இது எதுக்கு அப்படின்னா, அவங்களோட இடத்துல வந்து இந்த நேஷனலிசம் அப்படின்றத வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, இந்த நேஷனலிசம் அப்படின்றத ஸ்ப்ரெட் பண்ணும்போது, நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய தாய்மொழியிலேயே வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி காந்திஜி வந்து எல்லாருக்கும் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. இங்கிலீஷ் யூஸ் பண்ணாதீங்க. நீங்க வந்து அவங்களோட தாய்மொழியிலேயே வந்து பேசுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லிருப்பாங்க. இதே மாரி காங்கிரஸ்ல போடப்படுற ஆர்கனைசேஷன், கமிட்டீஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஊர்ல போடுறாங்க அப்படின்னா, இப்ப பிரிட்டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆந்திரா, தமிழ்நாடு 2த்தையும் சேர்த்து ஒரே ப்ராவின்ஸா வச்சிருக்காங்க அப்படின்னா
காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ் பேசுகிற மக்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு கமிட்டி மாதிரி, அவங்களுக்குன்னு ஒரு பார்டர் வச்சு, அந்த பார்டரில் தமிழ் பேசி வந்து அந்த ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணுறது, இல்லை ஒரு கமிட்டி இது பண்ணுறது. அதே மாதிரி ஆந்திரானா தெலுங்கு பேசுகிற மக்கள், அது ஒரு பவுண்டரியாக வச்சு, அப்படி தான் வந்து அவங்களோட மீட்டிங்ஸ்லாம் வந்து வச்சுட்டுருந்தாங்க. அது வந்து ஒரு பெரிய பவராக வந்து அவங்களுக்கு அமைஞ்சது. ஏன்னா, இப்போ தமிழில் பேசுகிறாங்க, ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க. அப்போ தமிழ் பீப்புள் மட்டும் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வந்து கனெக்டடாக இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல், இது வரைக்கும் பெசன்ட்ஸ் மட்டும் தானே இருந்தாங்க. இப்போ பிஸ்னஸ் மேன்ஸும் வந்து காந்திஜியோட வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.